ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? மறுரூபமாகுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், ரீசெட் யுவர் மைண்ட். சொல்லுங்கள், ரீசெட் யுவர் மைண்ட். பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுத்து கூட சொல்லலாம். அவங்கள கை பிடிச்சிட்டே சொல்லுங்கள், ரீசெட் யுவர் மைண்ட், ரீசெட் யுவர் மைண்ட். ஹல்லேலூயா. உங்கள் மைண்டு என்ன செய்யணும்? ரீசெட் ஆகணும். இப்போ இருக்கிற மைண்டு என்ன செய்யக்கூடாது? இப்போ உள்ளே வந்தீங்கள்ல, சர்ச்சுக்குள்ளே வர்ற வரைக்கும் ஒரு மைண்ட் இருந்துச்சுல்ல, காலை எடுத்து வைக்கிற வரைக்கும் ஒரு மைண்டு, ஒரு சிந்தை இருந்துச்சுல்ல, அதெல்லாம் இப்போ என்ன செய்யணும்? மாற்றணும். ரீசெட் யோர் மைண்ட். வேத வசனம் அப்படி தான் சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யாதீங்க, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், but be transformed by the renewing of your mind. Transformed by the renewing of your mind. Then you will be able to test and approve what God's will is, His good, pleasing and perfect will. Renewing of your mind. நம்முடைய சிந்தை என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். நம்முடைய சிந்தை மாறும்போது தான் ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்றதை நம்ம அப்போ தான் என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் தாட்ஸ் மேக்ஸ் us வாட் we are. நம்முடைய எண்ணங்கள் தான் நம்ம யாருன்னு என்ன செய்யுதான்? முடிவு பண்ணுதான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃபு. இன்னொருத்தர் சொல்லும்போது இப்படி சொல்கிறாரு, the happiness of your life depends on the quality of your thoughts. The happiness of your life depends on the quality of your. அதாவது நம்முடைய சந்தோஷமான வாழ்க்கை எதில் இருக்குன்னா, நம்முடைய தரமான சிந்தையில் தான் இருக்குதான். நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ அதை வச்சு தான் நமக்கு சந்தோஷம். நம்ம மைண்டு எப்படி இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷம். ஒருவேளை நம்ம மைண்டு சரியாக இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையே என்ன ஆயிரும்? ரூயின் ஆயிரும், அழிஞ்சு போயிடும். சரியா? ஸோ இன்னொரு வேர்டிங் இருக்குது, பிலீவ் யூ கேன் அண்ட் யூ ஆர் ஹாஃப் வே தேர். உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது, நீங்கள் ஒரு விஷயத்தை அப்படி நினைக்கும்போது நீங்கள் அந்த விஷயத்தோட பாதி தூரத்துக்கு வந்துட்டீங்களா? அல்லேலூயா. ஸோ இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ரெனியூவிங் ஆஃப் அவர் மைண்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம மைண்டை ரீசெட் பண்ண போகிறோம். ரீசெட் பட்டன் இருக்குல்ல, ரீசெட் பட்டன் எதுலெல்லாம் இருக்குது? கேஜெட்ஸ்லாம் இருக்குல்ல, மொபைலில், லேப்டாப்பில், டேப்பில், இதிலெல்லாம் ரீசெட் பட்டன் இருக்கும். நீங்கள் அதை என்ன செய்யலாம்? ஒன்ஸ் அதை அந்த ரீசெட் பட்டன் அமுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? பழசெல்லாம் அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம புதுசாக தான் அதில் என்ன செய்யணும்? ஃபீட் பண்ணணும். அது மாதிரி இப்போது நமக்கு ஒரு பட்டன் இருக்குது. என்ன பட்டன்? ரீசெட் பட்டன். அதை வச்சு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? எதை ரீசெட் பண்ண போகிறோம்? நம்ம மைண்டை ரீசெட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ரெடியா? ரீசெட் பண்ணலாமா? இப்போ இருக்கிற சோகம்லாம் என்ன செஞ்சிடும்? போயிடும். இப்போ இருக்கிற துக்கம்லாம் போயிடும். இப்போ இருக்கிற தூக்கம்லாம் போயிடும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ரீசெட் பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் கோயிங் டு ரீசெட் மை மைண்ட். எல்லோரும் சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் என் சிந்தையை ரீசெட் பண்ண போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவர், அவருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது எனக்கு அருமையானவர்களே. ஆகையினால இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்கு வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? அதை அப்படியே உள்ளே வாங்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றிடும் அந்த வார்த்தை. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும், அவ்வளோதான். நம்ம மைண்டு தான் பிரச்சனை.
எல்லாருக்கும் மைண்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் பாருங்க. அப்படியே அது என்ன ஆகும்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் போகிறது அது ஒன்று தான் இல்லை, அப்படி தானே? மைண்டு தான் அப்படியே ஓடிட்டே இருக்கும். நம்மளால் நம்ம மைண்டை கண்ட்ரோலே பண்ண முடியாது. சில நேரம் படுத்துருவோம், கண்ணெல்லாம் மூடிடுவோம், ஆனால் தூக்கம் மட்டும் என்ன செய்யாது, வராது. அப்படியே படுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருப்போம். அப்படியே அந்த யோசனை எங்கெல்லாம் போகும். யோசிக்கக்கூடாதுப்பா. சரி, தூங்கும் போது யோசித்தா பரவாயில்ல, அது கூட ரைட்டு, ஓகே, கொஞ்சம் நேரத்தில் அப்படி. ஆனால் ஜெபிக்க உட்காருவோம் பாருங்க. ஜெபிக்க உட்காந்து முழங்கால் போட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு ஆரம்பிப்போம். அப்படியே ஸ்தோத்திரம் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு மைண்டு எங்கே போயிடும், அப்படியே வேறு ரூட் எடுத்துரும். வேறு ரூட் எடுத்து அது போயிட்டே இருக்கும். அப்புறமா திரும்ப அப்படின்ட்டு திரும்ப என்ன செய்யணும், அப்புறம் திரும்ப இழுக்கணும். அப்புறம் உட்காந்து கொஞ்சம் நேரம் அல்லேலூயா அப்படியே பாடுவோம். நான் என்ன தெரியுமா செய்வேன், இந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது சரியா. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த யாரும் இல்லாத போது வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ண உட்காந்தாலே மைண்டு என்ன செஞ்சிடும், கொஞ்சம் நேரத்தில் வேறு எங்கேயாவது போயிடும். அதனால் இந்த மைல்டாக சில சாங்ஸ் வச்சுருப்பேன். அந்த சாங்ஸை மைல்டாக மொபைலில் போட்டுட்டு அந்த சாங் அப்படியே லிசன் பண்ணிகிட்டே ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ அது என்ன செய்யாது, வேறு பக்கம் போகாது. அப்படியே அந்த பாட்டோடையே சேர்ந்து சில வர்ஷிப் சாங்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், மைல்டு சாங்ஸு. நீங்கள் பாட்டு குத்துப்பாட்டை போட்டுட்டு அதை வச்சிங்கன்னா அப்புறம் உங்கள் மைண்டு வேறு மாதிரி போயிடும். அதெல்லாம் போடக்கூடாது. ரொம்ப சாஃப்ட் சாங்ஸ் இருக்கும் அதை போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யலாம், அப்படியே ஜெபம் பண்ணிங்கன்னு வைங்க. அப்படி ஒரு மெலோடி சாங்கு, ஃபாதர் சாங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் சரி அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் என்ன செய்யும், ஒன்ஸ் கண்ட்ரோல் ஆகிடுச்சு, அப்புறம் அப்படியே தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே நம்ம போயிட்டோன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அதே போல் தான் நீங்கள் எல்லா நேரத்துலையும் வி ஷுட் கண்ட்ரோல் அவர் மைண்ட். நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா இட்ஸ் கண்ட்ரோலபிள். என்ன, நம்மளால் அது கண்ட்ரோல் பண்ண நம்ம நினைக்கிறோம் அது அப்படியே போகுது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, அப்படிலாம் கிடையாது. நம்மளை ஏன்னா ஆவியின் கனிகளில் ஒன்று தான் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, இச்சை அடக்கம். தமிழில் என்ன இருக்குது, ஆவியின் கனிகள் தெரியுமில்ல உங்களுக்கு. வாட் இஸ் செல்ஃப் கண்ட்ரோல்? இச்சை அடக்கம். சூப்பர், பெரிய டிரான்ஸ்லேட்டராக வருவாங்க. ஒரு காலத்தில் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். செல்ஃப் கண்ட்ரோல் என்ன அப்படின்னா இச்சை அடக்கம்னு கரெக்டாக சொல்கிறேன். வெரி. ஸோ இது என்னென்னா நம்ம மைண்டை நம்மளால் என்ன செய்ய முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது அது நம்ம அதை லெட் இட் கோ அப்படின்னு விட்டால் தான் அது என்ன செய்யும், போகும், அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம உடனே திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ சப்போஸ் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யாராவது வெளியே போய் ஒரு வேலையாக வெளியே போயிருக்காங்க, போயிட்டு அவங்க வர்ற நேரம் டைம் பார்த்துட்டே இருப்போம். இது வர்ற நேரம் சரி, ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு, 1 மணி நேரம் ஆகிடுச்சு, வரல, 2 மணி நேரம் ஆகிடுச்சு, இன்னும் வரலன்னொடனே நம்ம மைண்டு என்ன ஆகும், ஐயோ பைக்கில் போனாரே, ஒருவேளை லாரி அவரை இடிச்சிருக்குமோ, போஸ்ட்டில் கொண்டு போய் காரை அடித்து பானட் ஓப்பன் ஆகிருக்குமோ, அது மாதிரி நம்ம மைண்ட் என்ன செய்யும், அப்படி போயிட்டே இருக்கும். போகுமா போகாதா, ஐயோ இன்னும் வரலையே, என்ன ஆச்சோ ஏதாச்சோ, ஒன்றே பயந்து ஏசப்பா என்னப்பா அப்படிப்பா இப்படிப்பான்னு அப்படி நம்ம மைண்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், உங்களுடைய சிந்தையை நீங்கள் என்ன செய்யுங்கள், ரெனியூ பண்ணுங்க. உங்கள் மைண்டை என்ன செய்யுங்கன்னா புதுசாக்குங்க. பழைய மைண்டு வேண்டாம், பழைய எண்ணம் வேண்டாம், பழைய சிந்தை வேண்டாம். ஸோ ரெனியூ யுவர் மைண்ட். அதுக்கு தான் அவர் சொல்கிறார் என்னென்னா, இந்த க்ரீக் வேர்டு இருக்குது, அந்த ரெனியூ பண்ணுறது இருக்கு இல்லையா, அதோட ரெனியூவிங் அப்படின்ற இங்கிலீஷ் வேர்டோட க்ரீக் வேர்டு அது ஆரிஜின் என்னென்னா ஆனகைனோசிஸ் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா ரெனோவேஷன். அதிலிருந்து தான் இந்த ரெனியூவிங் அப்படின்ற வேர்டு வந்துச்சு. ஸோ ஆனகைனோசிஸ் அப்படின்ற க்ரீக் வேர்டு தான் அதுக்கு, அதோட மீனிங் ரெனோவேஷன். ரெனோவேஷன்னா என்ன, ரெனோவேஷன், வாட் இஸ் ரெனோவேஷன், புதிதாக்குறது இல்லை. இந்த ரெனோவேஷன் அப்படின்னா புதுசாக்குறதுன்னா அந்த அப்பியரன்ஸையே மாற்றுறது, அப்படி தானேம்மா, அப்படி தானே. பழைய அப்பியரன்ஸு இப்போ வீடை ரெனோவேட் பண்ணுறோன்னு வைங்க, அந்த பழைய அப்பியரன்ஸே இருக்காது. இது வரைக்கும் இப்படி சொங்கி மாதிரி அப்படி இருக்கிற அப்பியரன்ஸ் இப்போ என்ன செய்வோம்,
சரியா? மைண்டு ரெனியூ பண்ணால் உங்கள் அப்பியரன்ஸே என்ன செய்யும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இஃப் யூ renew your mind, your total appearance will be changed. உங்கள் மைண்டு ரெனியூ ஆகிடுச்சுன்னு வைங்க, உங்கள் மைண்டு மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ரொம்ப ஸ்மார்ட் ஆகிடுவீங்க. அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம எப்பயுமே சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே துக்கத்திலேயே ரொம்ப சோகத்திலேயே அப்படியே இருப்பாங்க, சிரிக்கவே மாட்டாங்க. நம்ம மைண்டில் எக்கச்சக்கமான திங்ஸ் ஆக்குப்பை ஆகிருக்கு. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ வேலைகள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு, எவ்வளவோ போராட்டமோட தான் நம்ம இருக்கோம். ஆனால் நம்ம மைண்டு ரெனியூ ஆகிட்டே இருக்கும்போது அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நம்ம செஞ்சுட்டே இருப்போமே ஒழிய நம்ம நினைக்கிறத நம்ம என்ன செய்ய மாட்டோம்? செய்யவே மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் வந்து ரெனோவேட் பண்ணுறோம். அது அந்த புதுப்பிக்கிறது தான். அது வந்து என்ன ஆகிடும்னா புதுசாக நம்ம அப்பியரன்ஸை அது என்ன செஞ்சிடும்? மாற்றிடும். இது வரைக்கும் நம்ம இருந்த மாதிரி இருக்க மாட்டோம். நம்முடைய மைண்டு மாறினதுக்கப்புறம் நம்ம முகத்திலேயே சேஞ்ச் என்ன செஞ்சிடும்? எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் முன்ன போல இல்லை, இப்போ வேறு மாதிரி இருக்கீங்க. ஏன்னா என் மனம் என்ன செய்திருக்கிறது? புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ரெனோவேஷன் is changing your appearance. அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அவர் நம்முடைய சிந்தைகளை மாற்றும்படி கேட்கிறார். நீங்கள் உலகத்தார் போல இல்லாமல், அதுதான் அந்த 2வது வசனம் சொல்கிறாரு பாருங்க. 2வது வசனத்தை வாசிப்போம். Do not conform. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. ஸோ இந்த உலகத்தை போல நீங்கள் இருக்காதீங்க. உலகத்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க எப்படி தான் இருப்பாங்க? சோகமாக தான் இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. இந்த உலகத்து மக்களுக்கு ஏதோ ஒரு 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 பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களால அதை என்ன செய்ய முடியாது? ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனால் அதுபோல் நீங்கள் இருக்காதீங்க. தேவனுடைய நன்மையும் என்ன சொல்கிறாரு பாருங்க, அதில் அந்த வசனத்தில் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து. அல்லேலூயா. So if I have a problem, but I also have the solution from God. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா I know that I have solution. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா எனக்கு அதுக்குரிய தீர்வையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை அம்மைன்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு ஒரு தீர்வு இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்க முதுகில் தட்டி சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு தீர்வு இருக்குது, உங்களுக்கு ஒரு தீர்வு இருக்குது. ஆமென். சொல்யூஷன். there is solution for your problems. there is solution. ஆண்டவர் நமக்கு அதை வச்சிருக்கிறாரு. ஸோ உங்கள் மைண்ட் வந்து ரெனியூ ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய சிந்தை புதிதாயிடுச்சுன்னா நம்மளால் அதை என்ன செய்ய முடியும்? அதை கண்டுபிடிக்க முடியும், அதை நம்மளால் உணர முடியும். ஏன்னா தேவனுடைய நன்மையும் கிருபையும் பிரியமுமான அந்த இதெல்லாம் என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோன்னா நமக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது, நம்ம மைண்டு மாறினதுனால. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். You are thinking. நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும்னா, எதுதான் நம்ம நினைக்கணும். பைபிள் ஒரு அழகான வேதம் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு. இதை தான் நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும். ஸோ டெஸ்ட் யுவர் மைண்ட். உங்கள் சிந்தையை நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். நான் எதை சிந்திக்கிறேன்? இதுதான் என்னுடைய எண்ணமா? என்னுடைய சிந்தை இதுதானா? எதில் என்னுடைய சிந்தை அதிகமாக போகுது? நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் சிந்தை எதில் இருக்கோ அதுதான் உங்கள் லைஃபாக என்ன செஞ்சிடும்? மாறிடும். நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃபோட ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ நாம் நம்முடைய சிந்தைகளை என்ன செய்ய வேண்டும்? புதிதாக்கும் பொழுது இங்கே பிலிப்பியரில் சொல்லப்பட்டது போல எதெல்லாம் சிந்திக்கணுமோ, திங்க் அபவுட் சச் திங். இதை தவிர வேறு எதையும் சிந்திக்காதீங்க. உண்மையை சிந்திச்சு கொண்டிருங்க,
புண்ணியத்தை சிந்திங்க. இதெல்லாம் தான் நம்முடைய சிந்தையில் வர வேண்டியது. ஸோ இதெல்லாம் நம்ம ஓரம் கட்டிட்டு நம்ம மைண்டில் என்ன இருக்குது, எப்போ பார்த்தாலும் நமக்குன்னு ஒரு 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 சிந்தை வச்சுருப்போம், ஒரு மைண்ட் இருக்கும், அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். சில பேருக்கு எப்பயுமே பாருங்கள், சில நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஓடிட்டே இருக்கும். நெகட்டிவ் இது இப்படி வச்சா இப்படி ஆயிடுமா, அப்படி வச்சா அப்படி போயிடுமா, இதை செஞ்சால் இப்படி ஆயிடுமா, இல்லை இது சரியாக வராது, இது அப்படி போயிடும், எல்லாமே நெகட்டிவ். அப்புறம் அவங்க லைஃபே நெகட்டிவாக மாறிடும். திங்க் பாசிட்டிவ். நீங்கள் நேர்மறையாக சிந்திங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவர். அவருக்கு எல்லா ஞானமும் இருக்குது. உங்களுடைய சிந்தை அவருக்கு பிரியமானதாக இருந்தால் எல்லாமே ஆண்டவர் என்ன செய்வார். ஈவன் your situations are too hard. உங்கள் சூழ்நிலை ரொம்ப கடினமாக இருந்தாலும் சரி, யூ திங்க் பாசிட்டிவ். எதுவுமே நடக்கலைனாலும் சரி, திங்க் பாசிட்டிவ். நீங்கள் நேர்மறையாக சிந்திச்சு பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ. ஏன்னா இந்த வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பிலிப்பியர் 4:8 என்ன சொல்லியிருக்கு. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அதுதான். இஃப் எனிதிங் இஸ் எக்ஸலண்ட் ஆர் பிரைஸ்வர்தி, திங்க் அபவுட் சச் திங். அதுதான் சார், இஃப் எனிதிங் இஸ் எக்ஸலண்ட் ஆர் பிரைஸ்வர்தி. அந்த வார்த்தைகள் எப்படி அது வந்து ஒரு 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 மெச்சிக்கொள்ளத்தக்க வார்த்தைகளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை என்ன செய்யுங்க, அவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள். வாட் இஸ் ரைட், வாட் இஸ் பியூர், வாட் இஸ் லவ்லி, அதை தான் நீங்கள் என்ன செய்யணும், சிந்தித்து கொண்டிருக்கணும். வாட் இஸ் பியூர். சார் நமக்கு எதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் பாருங்க. எது ரைட்டோ, எது சரியான காரியங்களோ, சரியில்லாதவைகள் நடந்தாலும் அதை அப்பயே என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். அதை போட்டு உடனே என்ன செஞ்சிடக்கூடாது. ஐயோ இப்படி நடந்துருச்சே, இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ணிட்டாங்களே. we know that is wrong, that is not right. நமக்கு தெரியும் அது சரியில்லை. ஆனால் திரும்ப அதையே என்ன செய்யக்கூடாது. சில பேருக்கு அந்த ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னு வைங்க, ஏதோ யாரோ ஒருத்தர் நம்மளை ஹர்ட் பண்ணிட்டா கூட அதை வந்து திரும்ப என்ன செய்வாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க, அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீ இப்படி பண்ணிட்டே, இப்படி சொல்லிட்டே. ஆனால் சரியானவைகளை சிந்திக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரியானவைகளை ஆண்டவர் அதான் சொல்லியிருக்காரு. வாட் இஸ் ரைட், திங்க் வாட் இஸ் ரைட். எது சரியோ அதை மாத்திரம் என்ன செய்யுங்கள், சிந்தித்து கொண்டிருங்கள். தட் இஸ் ரெனியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட். அதுதான் நம்முடைய மனம் புதிதாகிறது. என்னெல்லாம் நமக்கு வந்து திங்க் பண்ணக்கூடாது, எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் ஓரமாக என்ன செஞ்சிடணும், எல்லாத்தையும் வச்சிடணும். எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு கர்த்தர் விரும்புகிறவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், திங்க் பண்ண வேண்டும். கேப்சர் யுவர் தாட்ஸ். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயும் இருக்கிறோம். Captive every thought to make it obedient to Christ. Captive every thoughts. என்னுடைய எல்லா எண்ணங்களையும் I should captive my thoughts in God's thinking. அதாவது ஆண்டவருடைய எண்ணத்துக்குள்ள, திங்கிங்குள்ள என்னுடைய எண்ணம் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அதுதான் ஆண்டவர் கீழ்ப்படுகிற அளவுக்கு என்னுடைய எண்ணங்கள் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். நான் அதை தான் திங்க் பண்ணுறேன்னா, ஏன்னா நான் வந்து நான் விருப்பப்படி இப்போ நான் நினைக்கிறது எல்லாத்தையும் நான் திங்க் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருந்தால் அது ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமா அப்படின்னு நான் என்ன செய்கிறதில்ல, கவனிக்கிறது இல்லை. ஏன்னா என் மைண்ட் என்ன விரும்புதோ அதை தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். என்னுடைய தாட்ஸ் இப்படி தான் இருக்குன்னா நான் அதைப்படி போயிட்டே இருக்கேன். ஒருவேளை அது நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை அது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம், இல்லை நான் யோசிக்கிற விஷயங்கள் என் லைஃப்பில் இது வரைக்கும் பாஸ்டில் நடந்ததாக இருக்கலாம், யாரோ எனக்கு அகெயின்ஸ்டாக செஞ்சதாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம நினச்சி நம்மளோட டோட்டல் அப்பியரன்ஸே என்ன செஞ்சிடும்,
ஹலோ, அது என்ன ஆயிரும்னா டிமாலிஷ் யுவர் அப்பியரன்சஸ். அது நம்மளுடைய நம்ம மைண்டு பார்த்திங்கன்னா அப்படியே, ஏன்னா சில பேரோட மைண்டு தான் அவங்களோட ஃபேஸு. நிறைய பேரோட மைண்டு, எல்லாருக்கும் அப்படி தான். உங்களோட மைண்ட் எப்படி இருக்கோ உங்களோட ஃபேஸ் அப்படி தான் இருக்கும். இஃப் யூ ஃபீல் யங் இன் யோர் ஹார்ட், இன் யோர் மைண்ட், யோர் ஃபேஸ் வில் பி யங். நீங்கள் உங்கள் இருதயத்தில் யங்காக நினச்சிங்கன்னு வைங்க, நான் வந்து யங்காக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க? யங்காக தான் இருப்பீங்க. இப்போயும் யங்காக தான் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி தான் நினச்சிட்ருக்கீங்க நினைக்கிறேன். இல்லை, சில பேர் அப்படியே நினைப்பாங்க பாருங்கள், 55 வயசாகிடுச்சு. இதில் வேறு இந்த நியூஸில் வேறு சொல்லுவான் பாருங்கள், அப்போ தான் நமக்கு வயிறு எரியும். நியூஸில் என்ன தெரியுமா சொல்கிறா, 50 வயது மதிக்கத்தக்க முதியவர் அப்படின்னு. ஐயோ, நமக்கே இப்போ தானடா 50 ஆயிருக்கு. அவன் சொல்லும் போது சொல்லுவான் 52 வயதுடைய மூதாட்டின்னு பாருங்க. அந்த லிஸ்ட்டில் வச்சிடறான் நம்மளை. அப்போ நம்ம என்ன நினச்சிடறோம், 45 வயசு ஆயிடுச்சு, இல்லை 40 வயசு ஆயிடுச்சுன்னு அவ்வளோதான், எனக்கு வயசாகிடுச்சு, பிள்ளைங்கள்லாம் பெருசாகிடுச்சு, இனிமேல் என்னால் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இவங்களே அப்படியே நினச்சிக்கிறது, அப்படியே ஒரு மாதிரி சோகமாக இருந்துக்கிறது, அப்படியே விட்டுறது, எதுவுமே செய்கிறதில்ல, இவங்களுக்காக எதுவும் பண்ணுறதில்ல, இல்லை பிள்ளைங்களுக்காக அப்படி குடும்பத்துக்காக அப்படியே உட்காந்துருக்கிறது. எல்லாம் செய்யணும், அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் நம்ம மைண்ட் எப்படி இருக்கணும், 90 வயசானாலும் வெறும் 9 வயசுன்னு நினச்சிட்டே நம்ம என்ன செய்யணும், அப்படி தான் உங்கள் மைண்ட் என்ன செய்யணும், அப்படி தான் இருக்கணும். ஆல்வேஸ் திங்க் ரைட், திங்க் பியூர். ஏன்னா நம்ம திங்கிங் வந்து எப்பயுமே, ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கை கொடுக்க மாட்டாங்க. ஒரு லேடிஸ் வந்து ஜென்ஸு கை கொடுக்க மாட்டாங்க. ஏன் கை கொடுக்க மாட்டாங்கன்னா, ஐயோ அவங்க ஜென்ஸு கை கொடுக்குறது இதெல்லாம், அது என்ன மைண்டுக்குள்ளே ஒரு ஹெல்தி மைண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம மைண்டு சரியில்லைன்னா தான் நம்ம எல்லாத்தையும் ஒரு மாதிரி எப்படி யோசிச்சுட்டே இருப்போம். நம்ம மைண்டு கரெக்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன், இவன் நம்மளை ஏமாற்றிடுவானோன்னு நினைக்க மாட்டோம். ஏமாத்திரவே இருப்பான், அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மைண்டு எப்பயுமே ஐயோ இவங்க ஏதாவது நமக்கு பண்ணிடுவாங்களோ, இல்லை அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இல்லை இது எப்படி ஆயிருமோ, அது அப்படி போயிடுமோ, இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஹெல்தியர் மைண்டில் இருந்தோன்னா நமக்கு எதுவுமே பிரச்சனையே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ கர்த்தருடைய வார்த்தை அதை தான் சொல்லுது. ஸோ கொரிந்தியரில் அவர் சொல்லும்போது, we demolish arguments and every pretension that sets itself up against the knowledge of God. ஆண்டவருடைய அறிவுக்கு விரோதமான ஆர்கியூமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்ய பண்ணுறோம், மைண்டை சரி பண்ணாலே எந்த ஆர்கியூமெண்ட்ஸும் இருக்காது. ஈவன் நம்ம வீட்டிலையே நம்ம மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ரெனியூடாக இருந்துச்சுன்னா, நம்ம ஃப்ரெஷ் திங்கிங்கில் ரைட் திங்கிங்கில் இருந்தோன்னா எதுவுமே பெருசாக இருக்காது. சப்போஸ் ஒய்ஃபு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பாட்டில் எடுத்து டப்புன்னு கீழே போட்டு உடச்சிட்டாங்கன்னா உடனே ஹஸ்பண்ட்ஸ் என்ன செய்யணும், யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. அதான் என்ன நீ ஒழுங்காக இது பண்ண மாட்டியா அப்படின்னா அது கிடையாது. யாராக இருந்தாலும் சப்போஸ் கையிலேருந்து தவறுறது இயற்கை தான். நமக்கு ஒரு நாள் அப்படி தவறும், அது ஒரு பிரச்சனை இல்லை. உடனே கீழே விழுந்தால் என்ன சொல்லணும், ஓ என்னம்மா கீழே விழுந்துச்சா, நீ எடுக்காத, கையில் பட்டுரும், நான் என்ன செய்கிறேன், நான் எடுக்கிறேன். இதுதான் என்னன்னா ரெனியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட். இது என்ன, உங்கள் மைண்டு எல்லாத்தையும் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பிரச்சனையாக்கிட்டு ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு லேட் ஆகிடுச்சா ஓகே பரவாயில்ல, அதுதான் எல்லாத்தையுமே போட்டு பிரச்சனையாக்கவே கூடாது. நம்ம ரைட் திங்கிங்கில் இருந்தோன்னா நமக்குள்ள ஆர்கியூமெண்ட்டே என்ன செய்யாது, நம்ம வீட்டில் பிரச்சனையே வராது. வீட்டில் இருந்து ஒரே ஒரு சத்தம் தான் என்ன செய்யும், கேட்கும். என்ன சத்தம் கேட்கும், ஜெபம் பண்ணுற சத்தம், பாட்டு பாடுற சத்தம் மட்டும்தான் கேட்கும். அல்லேலூயா. ஸோ நம்ம ரெனியூவல். இப்போ ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவருடைய சிந்தையில் அவர் வந்து எப்படின்னா, இந்த மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து 11வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது அதில் வந்து ஆண்டவரை வந்து பிசாசு என்ன செய்கிறான், சோதிக்கிறான். இல்லை,
அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. போதும். இப்போ ஆண்டவருக்கு ஒரு டெஸ்ட் நடக்குது. இந்த டெஸ்ட்டில் என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்குறாரு. எப்படி பதில் கொடுக்குறாருன்னா, எனக்கே ஏற்கனவே இப்போ நான் ஃபாஸ்டிங்கில் இருந்து பசியோடு வந்திருக்கேன், நீ பாட்டுக்கு வந்து கண்டபடி ஏதாவது கேள்வி கேட்டுட்ருக்க, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு, என்ன இதெல்லாம் என்னால் அப்பமாக்க முடியாது, அப்படியா இப்படியான்லாம் அப்படியெல்லாம் பேசலை. அவருடைய பதில் எப்படி இருந்துச்சுன்னா, பிசாசு வெட்கப்படும்படி இருந்தது. அல்லேலூயா. ஸோ ரெனியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட், நம்முடைய சிந்தை புதிதாகும் பொழுது நம்முடைய பதில்கள், நம்முடைய செயல்கள், நம்ம யோசிக்கிறது எல்லாம், ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம சந்திக்கிறோம். நம்ம லைஃப்பில் எக்கச்சக்கமான போராட்டங்கள் இருக்குது, பலவீனங்கள் இருக்குது, வியாதி இருக்குது, எதிர்ப்புகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. நம்ம நம்புகிறவங்களே நம்மளை கீழே தள்ளிடலாம். நமக்கு நடக்கிற எல்லாமே வந்து நெகட்டிவான விஷயங்கள் வெளியே நடக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்முடைய சிந்தை புதிதாகும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, அவருக்கு பிரியமானதை மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருடைய கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் சிந்தை புதிதாகும்படி என்னை மாற்றும் ஆண்டவரே. பூமியும் மாறிடும், வாக்கு மாறாதது, தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது, பூமியும் மாறிடும், யாவும் என்னால் மாறும், இந்த விண்ணில் உள்ள மகிமையெல்லாம் மாறும், விண்ணில் காணும் நட்சத்திரம் மாறும், எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும், கண்ணில் காணும் யாவும் என்னால் மாறும், காணும் நட்சத்திரம் மாறும், எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும், மலை மாறும், வார்த்தை மாறாதது, மாறும், மலை மாறும், வார்த்தை மாறாதது, பூமியும் மாறிடும், வார்த்தை மாறாதது, வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது. அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நம்முடைய இருதயம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாகப்படும்படி கர்த்தருடைய கரத்தில் இந்த கால வேளையில் நம்ம எப்படி ஒப்பு கொடுப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் மனம் புதிதாக நான் விரும்புகிறேன்னு சொல்கிறவங்கெல்லாம், இனி நான் பழையவைகளை திங்க் பண்ண யோசிக்க விரும்பவில்லை, நான் புதிதாக விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ரெனியூ மை மைண்ட். அப்படி சொல்கிறவங்க மட்டும் உங்கள் கைகளை உயர்த்துங்க, ஆண்டவர் பார்க்கட்டும். என் சிந்தை புதிதாக வேண்டும் ஆண்டவரே. கைகளை கீழே போட்டுக்கொள்வோம். சர்வ வல்லமையுள்ள நல்ல தகப்பனே, எங்கள் இருதயங்களை மாற்றுகிறவரே, எங்கள் சிந்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் சிந்தை புதிதாகும்படி இந்த காலை நேரம்
எங்களோடு உம்முடைய வார்த்தை இடைப்பட்டபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். பழைய எண்ணங்கள் ஆண்டவரே, எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு புதிய எண்ணத்தை ஆண்டவரே, புதிய சிந்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அவர்கள் சிந்தை மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புது சிந்தையை கர்த்தர் அவர்களுக்கு தாரும். எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமானவைகளை சிந்திக்க ஆண்டவரே, சரியானவைகளை சிந்திக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உடைய திருக்கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே. குடும்பமாய் பேராய் கர்த்தர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். உடைய நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து நடத்துங்க. அவருடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய பிரசன்னத்திற்குள்ளே உடைய பிள்ளைகளை மறைத்துக்கொள்ளும். தொலை தூரத்திலிருந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரே. உம்முடைய கரம் அவர்களை நிரப்பட்டும். தொட்டு ஆண்டவரே, அவர்களுடைய சிந்தை முழுவதும் உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லோரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா எதிர்ப்புகளும் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா வேண்டாத எண்ணங்களையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஆசீர்வாதத்தினால நிரப்புவீராக. நன்மையினால திருப்தியாக்குவீராக. ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பாரங்களையும். ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியுன்னேக்கமும் சமாதானமும் சந்தோஷமும் நாம் அனைவரோடும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless.